ஹாய் லேகலஸ் டிவி வியூயர்ஸ். இன்றைய பிக் பாஸ் எபிசோட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மண்டே எபிசோட். ஸோ மண்டே எபிசோட்னாலே ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்கும். ஒன்று வந்து புதிய வீட்டின் தலைவரை இந்த வாரத்திற்கான தேர்ந்தெடுப்பது. இரண்டாவது வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, நாமினேஷன்ஸ். ஸோ அதன்படி வந்து வீட்டின் தலைவரை முதல்ல தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்து பிக் பாஸ் ஒரு போட்டி வச்சுருந்தார். அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து 3 மாலைகள் இருக்கும். மூன்றுமே வந்து ரோஜாப்பூ கட்டிய, சிகப்பு ரோஜாப்பூ கட்டிய மாலைகள் இருந்தது. ஸோ அந்த மாலைகளை நீங்கள் யார் யார் அந்த மாலைகளை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க, யார் இந்த வாரம் வீட்டின் தலைவராக ஆகணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க கழுத்தில் போடணும். ஸோ மாலையை கண்டுபிடிக்கிறவங்க அவங்க கழுத்தில் போட்டுக்கக்கூடாது. ஸோ யார் யார் அவங்க வந்து இந்த வார வீட்டின் தலைவராகணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்க கழுத்தில் அந்த மாலையை போடணும் அப்படின்னாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா யாஷிகா, டேனி அண்டு ரித்விகா இவங்க 3 பேரும் மாலைகளை கண்டுபிடிச்சாங்க வீட்டிலேருந்து. ஸோ யாஷிகா வந்து முதல்ல வந்து மகத்து கழுத்தில் மாலையை போட்டிருந்தாங்க. ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து டேனி வந்து மகத்து கழுத்தில் மாலையை போட்டதுனால வைஷ்ணவி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பர்சனுக்கு ஒரு மாலை தான் நீ போடணும், அதனால் உன்னுடைய மாலையை வேறு யாருக்காவது போடுனாங்க. ஸோ அவங்க வந்து மகத்துட்டேருந்து ரிமூவ் பண்ணி வந்து ஷாரிக்கு கழுத்தில் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரித்விகா வந்து அவங்க மாலையை கண்டுபிடிச்ச கையோட உடனே போய் பாலாஜி கழுத்தில் போட்டுட்டாங்க. ஸோ பாலாஜி, மஹத் அண்டு ஷாரிக் அவங்க 3 பேருக்கும் ஒரு போட்டி நடக்கும்னு பிக் பாஸ் சொன்னார். ஸோ போட்டி முடிகிற வரைக்கும் அந்த மாலையை வந்து கழட்டக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டார் அவங்க 3 பேரையும் ஸ்ட்ரிக்டாக. ஸோ அதுக்கப்புறம் போட்டி பார்த்திங்கன்னா என்ன போட்டின்னு அறிவித்தாங்க. அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா வந்து இவங்க 3 பேருக்கும் அவங்கள வந்து கை கால்களை வந்து சங்கிலியை போட்டு கட்டிடுவாங்க. ஸோ அந்த சங்கிலியை போட்டு பூட்டு போட்டு கட்டிடுவாங்க. ஸோ அந்த பூட்டுகளுக்கான சாவி வந்து ஸ்விம்மிங் பூலில் வச்சுருக்கோம். அதை வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து எடுத்துன்னு வந்து இவங்களை பூட்டை யார் ரிலீஸ் பண்ணி அந்த சங்கிலியை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்னு இந்த கேமு. ஸோ இந்த கேமை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிக் பாஸ் என்ன அறிவிச்சார்னா, இந்த 3 பேரும் வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பரை தேர்ந்தெடுக்கணுன்னாரு. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா வந்து பாலாஜி வந்து ஜனனியை தேர்ந்தெடுத்தாங்க. ஷாரிக் வந்து யாஷிகா ஆனந்த, அதுக்கப்புறம் மஹத் வந்து முதல்ல டேனியை தேர்ந்தெடுத்திருந்தார். ஸோ பிக் பாஸ் இந்த போட்டி அறிவித்ததுக்கப்புறம் டேனி சொன்னார், என்னால் நீச்சல் குளத்தில் இறங்க முடியாது, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு காதில் தலையிலலாம் தண்ணி படிச்சு எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ என்னால் நீச்சல் குளத்துலாம் இறங்கி பண்ண முடியாது, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நான் தலைக்கு குளிக்கும்போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன், அதனால் வந்து வேறு யாராவது நீ யூஸ் பண்ணிக்கோ மஹத் இந்த போட்டிக்குனால. அப்புறம் சென்ட்ராயனை மஹத் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதன்படி வந்து இந்த சென்ட்ராயன், யாஷிகா ஆனந்த், ஜனனி இவங்க 3 பேர் நீச்சல் குளத்தில் போய் சாவிகளை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ சென்ட்ராயன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த சாவிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கே. பட் இறுதியாக பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ராயன் அந்த 2 சாவிகளையும் தேர்ந்தெடுத்து பூட்டை ஓப்பன் பண்ணி மகத்தை ரிலீஸ் பண்ணதுனால மகத் இந்த போட்டியில் ஜெயிச்சு இந்த வார வீட்டின் தலைவராயிட்டார். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 2 ஆரம்பிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கடந்து வந்த 4 வாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் தான் இந்த வீட்டின் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த 5வது வாரத்தில் தான் ஒரு மேல் பர்சன், ஒரு ஆண் நபர் வந்து இந்த வீட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ மஹத் ராகவேந்தர் தான் இந்த வார பிக் பாஸ் வீட்டின் தலைவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் சொன்ன மாதிரி எவிக்ஷன் ப்ராசஸுக்கு நாமினேஷன்ஸ் நடந்தது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன வாரம் பார்த்திங்கன்னா வந்து ரம்யா என்எஸ்கே வந்து அந்த திருடன் போலீஸ் டாஸ்க்கை சரியாக செய்யாமல் கிவ் அப் பண்ணிட்டதுனால பிக் பாஸ் அவரை டைரெக்டாக எவிக்ஷன் ப்ராசஸுக்கு நாமினேட் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்னொரு விஷயம் வந்து யார் வீட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அவரும் வந்து எவிக்ஷன் ப்ராசஸருக்கு நாமினேட் பண்ண முடியாது. ஸோ அதன்படி ரம்யா என்எஸ்கே ஏற்கனவே நாமினேட் ஆனதுனால திரும்ப அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. மஹத் ராகவேந்தர் வீட்டின் தலைவராக இருக்கிறனால அவரையும் நாமினேட் பண்ண முடியாது. ஸோ பிக் பாஸுக்கான எவிக்ஷன் ப்ராசஸ்க்கான நாமினேஷன்ஸ் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் நடந்தது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து இந்த வாரம் வீட்டின் தலைவர் எவிக்ஷன் ப்ராசஸருக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க. 5 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க எவிக்ஷன் ப்ராசஸருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா ரம்யா என்எஸ்கே, ஐஸ்வர்யா தத்தா, ஜனனி, பொன்னம்பலம், பாலாஜி இவங்க 5 பேரும் இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸருக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மஹத் வந்து எப்போதும் போல் குக்கிங் டீம், க்ளீனிங் டீம், வெசல்ஸ் வாஷிங் டீம் எல்லாம் செலக்ட் பண்ணார். ஸோ இன்றைய பிக் பாஸ் எபிசோட் கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு. எப்போதுமே மண்டே எபிசோட்ஸில் ஜாஸ்தி சண்டை சச்சரவுகளோ இல்லை ஒரு கன்ஃப்ரான்டேஷன்ஸ் வேறு லெவலில் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, சாதாரணமாக தான் இருக்கும். அதன்படி இன்றைய எபிசோட் கொஞ்சம் சாதாரணமாக தான் போகுது. மஹத் தான் வந்து வைஷ்ணவியோட
பிஹேவியர் சரியில்லைன்னு கொஞ்சம் கோவப்பட்டார். அந்த கோவமும் ரொம்ப பெருசாக அவர் படலை. பட் இந்த மாதிரி அவங்க கோவப்பட்டாங்கன்னா என்னுடைய கோவத்தை நான் வெளிக்காட்ட வேண்டி வருங்கிறத மற்ற கண்டஸ்டன்ஸை தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்தார். அவ்வளோதான். மற்றபடி இன்றைய எபிசோட் சுமூகமாக தான் போச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ இனி வரும் நாட்களில் வந்து இந்த வாரம் வந்து சண்டை சச்சரவுகள் இருக்குமாலாம் தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வாரம் வாரம் எவிக்ஷன் நாமினேஷனுக்கு யார் யார் எவிக்ஷன் நாமினேஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து புதுமையாக ஒரு விஷயம் பிக் பாஸ் பண்ணார். யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்குங்கிறதையும் பிக் பாஸ் சொன்னார். இது வரைக்கும் பிக் பாஸில் வந்து இது மாதிரி சொன்னதே கிடையாது. சீசன் 1லையும் சரி, இப்போ இந்த சீசன் 2லையும் சரி, இது வரைக்கும் வந்து யார் யார் எவிக்ஷன் நாமினேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் எவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னு சொன்னதில்லை. இதுவே முதல் முறையாக அது சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு புதுமையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன நடந்ததுன்னா வந்து பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் உட்காத்தி வச்சு யார் யார் ஃபைனலுக்கு போவாங்க, ஃபைனலுக்கு 3 பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிக் பாஸ் வீட்டில் அந்த 100வது நாளைக்கு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் யார் யார் இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கூட யார் 2 பேர் வருவாங்கன்னாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டவங்க பேரை சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, யாருமே வந்து மும்தாஸ் பேரை சொல்லவே இல்லை. அதில் மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸோட பேரையும் சொன்னாங்க. மும்தாஸ் பேரை தவிர ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதில் எல்லாருமே யுனிக்காக இருந்தாங்கன்னே சொல்லணும். அவங்க பேரை ஏன் சொல்லலைன்னே தெரியல. ஸோ இந்த வாரம் மற்றபடி இந்த மண்டே எபிசோட் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சுகமாக தான் இருந்தது. ஸோ இந்த வரும் வாரங்களில் தான் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.